இந்த நாளிலும் கர்த்தர் ஏசாயா 43 அதிகாரம் 1 மூலமாக கர்த்தர் நம்மோடு அவர் பேச போகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டது. ஜெபித்தவங்க அனைவருக்கும் நன்றி. Glory be to God. எல்லா துதி கனம் எல்லா மகிமையும், all the honor belongs to the Lord. கர்த்தருக்கு தான் அந்த மகிமை. நாம் அந்த மகிமையில் ஒன்னே ஒன்று புரிந்து கொள்ளணும். We cannot share in the glory of the Lord. நல்லா புரிந்து கொள்ளுங்க. அந்த மகிமையில் நாம் ஒரு சின்ன டாட் கூட நம்ம எடுக்கக்கூடாது. If we share the glory of the Lord, that is biggest sin. என் மகிமையை நான் ஒருவனுக்கும் கொடேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். என் மகிமையை நான் ஒருவனுக்கும் கொடேன். நீங்கள் கர்த்தருடைய கரத்தில் கர்த்தர் உங்களை வல்லமை எடுத்து பயன்படுத்துவார். கர்த்தர் நம்மை கொண்டு மரித்த பிரேதங்களை உயிரோடு எழுப்புவார். நம்மை கொண்டு குருடர்களை சொஸ்தமாக்குவார். நம்மை கொண்டு செவிடர்களை சுகமாக்குவார். என்னை கொண்டு வியாதியஸ்தரை உயிரோடு எழுப்பும் பொழுது நான் அந்த மகிமையை நான் பெருமையாக யோசித்தாலோ அது எனக்கு தான் அப்படின்னு நினச்சா அது மோசமான ஒரு பாவம். We should not take part in the glory of the Lord. We should give always the honor. நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன். கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்ததை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன். ரொம்ப வருஷத்துக்கு முன்பாக கர்த்தர் எனக்கு இதை கற்றுக் கொடுத்திருந்தார். We should not take part in the glory of the Lord. கர்த்தருடைய மகிமை நாம் திருடிவிடக்கூடாது. இயேசு கிறிஸ்து எங்கே போனாலும் என் பிதாவின் சித்தத்தை செய்வதே என்னுடைய போஜனமாயிருக்கிறது. என் பிதா always our Lord Jesus give glory to the Father. He never steals the glory. He never steals the glory. இதை பார்த்து கொண்டிருக்கிற என்னுடைய அருமையான சகோதரிகள், சகோதரர்கள், ஊழியக்காரர்கள், நாம் இன்றைக்கும் நம் மூலமாக ஒரு அற்புதம் நடக்குதுன்னு சொல்லும் பொழுது அந்த அற்புதத்திற்காக நாம் அந்த குளோரியை எடுத்துக்கவே கூடாது. நான் சிறுகவும் அவர் பெருகவும் வேண்டும். யோவான் சொல்லுகிறார், யோர்தான் நதியிலே ஞானஸ்தானம் கொடுக்கிற யோவான் ஸ்தானகன் சொல்லுகிறார், நான் சிறுகவும் அவர் பெருகவும் வேண்டும். யோவான் ஸ்தானகன், விரியன் பாம்பு குட்டிகளே வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி பயங்கரமாய் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆனால் இயேசு கிறிஸ்துவை பார்த்த பொழுது, உம்முடைய பாதரட்சியின் வாரை கூட கழட்டுவதற்கு நான் பாத்திரல. I am not eligible even to untie, even to put the sandals on your feet. நான் பாத்திரவானே கிடையாது. ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், ஸ்திரீயின் வயிற்றில் பிறந்தவனிலே யோவானை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் இல்லை என்று சொல்லி. ஆனால் பரலோக ராஜ்யத்திலே சிறியவனாய் இருக்கிறவன் இவனை விட பெரியவனாய் இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து சொல்கிறார். See, sometimes we need to understand the magnitude of the glory the Lord is giving us. We need to understand, we need to comprehend, we need to realize how much glory the Lord is giving us. ஆனால் அந்த க்ளோரியை நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. That is for the people, that is for the ministry. அது முடிஞ்சதுக்கப்புறம் ஆண்டவர் யாராவது பிரதர் ரொம்ப தேங்க்யூ, அதை கர்த்தருக்கு சொல்லுங்க. We need to thank the Lord. All glory belongs to the Lord. பிரதர் உங்களை கொண்டு கர்த்தர் நல்லா பயன்படுத்தினாரு. I will say it is because of my Lord Jesus. It is because of the Lord. ஒரு மனிதனும் பரிசுத்தவான் கிடையாது. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி, no one is holy. Everyone is fallen short of the glory of the Lord. ஆனால் கர்த்தருடைய அன்பு நம்மை உயிர்ப்பித்தது. ஓகே, this is not the message. என்னுடைய ஆவியில் நான் ஏவப்பட்டதுனால இந்த ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன். See, sometimes I will tell you things which the Holy Spirit put in my heart. பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே கொடுக்கிறதான ஒரு சின்ன ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு அதை ஷேர் பண்ண விரும்புவேன். So this is not the message, but I believe you are blessed by this thing. இந்த காரியத்தின் மூலமாக நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பீங்க விசுவாசிக்கிறேன். ஓகே, let's go to the message. ஏசாயா 43 அதிகாரம். உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். இப்பொழுதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவரும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே.
பயப்படாதே. Hallelujah. This morning, Holy Spirit is telling us, do not fear, my beloved daughter, my beloved son. The Lord says, do not fear. நீ பயப்படாதே. இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் உன் இஸ்ரவேலை உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்கிறதாவது, பயப்படாதே. வேதத்தில் 365 முறை பயப்படாதே, do not fear என்று எழுதப்பட்டிருக்கிறதாம். do not fear, பயப்படாதே. நான் கவுண்ட் பண்ணல, பட் இதை வல்லுநர்கள் சொல்றாங்க, do not fear, பயப்படாதே. 365 நாட்களுக்கும் பயப்படாதே என்று சொல்லி கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். பாருங்க, பயம் ஒரு மனிதனை தன் நிலைமையை மறக்க வைக்கிறது. பயம் ஒரு மனிதனை நிகழ்காலத்தில் வாழாமல் கடந்த காலத்திலோ அல்லது எதிர்காலத்திலோ வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. A fear is making the person to live in the past or to the future. It is not allowing the man to live in the past. Sometimes your guilty consciousness, the fear that you may be drowned in this deep ocean, பாவத்திற்குள்ளே உளையான சேற்றுக்குள்ளே விழுந்து விடுவோமோ அல்லது மறுபடியும் நம் வாழ்க்கை இப்படி மாறிவிடுமோ என்று சொல்லி ஒரு விதமான பயம் மனிதனுக்குள்ளே வந்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாதே. யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவர் சொல்றேன், பயப்படாதே. இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கினவர் சொல்றேன், பயப்படாதேன்னு சொல்றாரு. பாருங்களேன் எவ்வளவு அழகா காட் பேசுறாங்க. இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு லைன்ல அவ்வளோ பெரிய டீப் சீக்ரெட் இருக்கு. இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும். யாக்கோபு யார்? யாக்கோபு நல்லா தான் உருவானா, ஆனா தான் அண்ணனை ஏமாத்திட்டான். எத்தனை பேர் அழைக்கப்பட்டான்? எத்தனை பேருக்கு யாக்கோபுடைய ஹிஸ்டரி தெரியும்? யாக்கோபு ஈசாக்குக்கு பிறந்த குமாரன், இரண்டாவது குமாரன். இரட்டை குழந்தைகளாக பிறக்கிறாங்க ஈசாக்குக்கு. ரெபெக்காளுக்கும் ஈசாக்குக்கும் பிறக்கிறாங்க. ஈசாக்கு யார்? ஆபிரகாமினுடைய குமாரன். ஈசாக்குக்கு பிறந்த குமாரர்கள் ஏசா, யாக்கோபு. இந்த ஏசா அவனுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை இந்த யாக்கோபு எடுத்துக்கொள்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசாக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை இந்த யாக்கோபு எடுத்துக்கொள்கிறார். எப்படி எடுத்துக்கொள்றாரு தெரியுமா? ஒரு நாள் ஏசா பயங்கரமான டயர்டில் வராரு. யாக்கோபு கேட்கிறாரு, உனக்கு இந்த ஸ்டூ, இந்த கூழ் வேணும்னா, உனக்கு நான் குடிக்கிற இந்த சூப் வேணும்னா உன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை எனக்கு விட்டு கொடு. நல்லா கவனிங்க, நீங்கள் கவனிச்சிங்கன்னா தான் புரியும். இஃப் யூ ஆர் நாட் அலர்ட் யூ வில் நாட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ரெவலேஷன். யாக்கோபு கேட்கிறாரு, உன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை நீ எனக்கு கொடு. உன்னுடைய சேஷ்ட புத்திர பாகம் என்று சொன்னால் த ஃபர்ஸ்ட் ஃப்ரூட், அவனுக்கான ஆசீர்வாதத்தை, இன்ஹெரிட்டன்ஸை யாக்கோபு கேட்கிறாரு. எதுக்காக கேட்கிறாரு? நான் உனக்கு இந்த சூப்பு கொடுக்குறேன், நீ எனக்கு அதை கொடுன்னு கேட்குறாரு. ஏசா சொல்கிறாரு, எனக்கு முதல்ல அந்த சூப்பை கொடு, எனக்கு முதல்ல அந்த நீ குடித்துட்டு இருக்க அந்த இதை கொடு, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் வேட்டையாடி வந்திருக்கேன், ரொம்ப டயர்டாக இருக்குது, ப்ளீஸ் கிவ் மீ. ஏசா சொல்கிறான், எனக்கு எதுக்கு இதுன்னு சொல்லி கொடுத்துட்றான். யாக்கோபு சூப்பை கொடுத்துட்டு அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை அவன் வாங்கிக்கொள்றான். எப்படி வாங்கிக்கொள்றான்? கையில் வாங்கலை, வார்த்தையினால் வாங்குறான். சில வருடங்கள் முடிந்து போகிறது, ஓடி போகிறது. ஈசாக்கு ஏசாவை அழைத்து, யாக்கோபே, ஏசாவே, நான் உன்னை ஆசீர்வதிக்கட்டும், நீ போய் எனக்கு பிடித்தமானதை வேட்டையாடி எனக்கு பிடித்ததை நீ சமைத்து கொண்டு வா என்று சொல்கிறார். நான் உன்னை ஆசீர்வதிக்கட்டும், நான் வயது சென்றவனாகிட்டேன். ஈசாக்கு சொன்னதை ரெபெக்காள் கேட்டுக்கொண்டாங்க. ரெபெக்காள் போய், யாக்கோபு, ஜேக்கப், கம் ஹியர், your brother is going to receive a blessing. நான் உனக்கு சொல்ற மாதிரி செய்யும். நீ என்ன பண்ணு, போய் 2 ஆட்டுக்குட்டி எடுத்துட்டு வா, நான் அதை உங்கள் தகப்பனுக்கு பிடித்தது மாதிரி சமைச்சு கொடுக்குறேன், நீ போய் அதை கொடுத்து அந்த ஆசீர்வாதத்தை வாங்கிக்கொள். பாருங்க, எத்தனையோ வருஷத்துக்கு முன்பாக ஒரு கூழ், ஒரு சூப்பை கொடுத்து அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை வாங்கினான். இன்னைக்கு ரெபெக்காள் சொல்றாங்க, நான் உனக்கு சமைச்சு கொடுக்குறேன், இந்த சாப்பாடை கொண்டு போயிட்டு நீ ஏசா கிட்ட கொடு. யாக்கோபு சொல்ற, அம்மா
ஏசா அண்ணனுக்கு ஃபுல்லாக ரோமமாக இருக்கும், அண்ணனுக்கு ஃபுல்லாக உடம்புல நிறைய கழுத்து கை எல்லாமே முடியாக இருக்கும், என்கிட்ட முடி இல்லையே. இட்ஸ் ஓகே, நான் ஏசாவுடைய ட்ரெஸ்ஸை கொடுக்குறேன், கோ டு யுவர் ஃபாதர், இதை போட்டுட்டு போ, பிளெஸ்ஸிங்கை வாங்கிக்கோ. யாக்கோபு என்று சொன்னால் எத்தன், ஏமாற்றுக்காரன். இந்த வசனத்துல ஃபர்ஸ்ட் லைன் சொல்லுது, ஆண்டவர் சொல்றாரு, இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும். யாக்கோபை கர்த்தர் உருவாக்கின பொழுது அவனை எத்தனாய் படைக்கவில்லை, ஏமாற்றுக்காரனாய் படைக்கவில்லை. யாக்கோபை அழகாக சிருஷ்டித்தார், அவனை தேவனுடைய சாயலின்படி சிருஷ்டித்தார். ஆனால் யாக்கோபு இந்த இடத்துல அண்ணனுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை அவன் வாங்கி கொண்டான். அண்ணனுடைய ஆசீர்வாதத்தை ஒரு உணவை காண்பித்து, நல்லா கவனிங்க, ஒரு உணவை காண்பித்து எல்லா உரிமையும் பறித்து கொண்டான். நான் யாக்கோபை தவறா சொல்லல, ஐ எம் கிவிங் எ கம்பேரிசன். இதே விஷயம் ஏதேன் தோட்டத்தில் சத்துரு என்ன பண்ணான் தெரியுமா? ஒரு பழத்தை காண்பித்து, புசிக்க கூடாது என சொல்லப்பட்ட ஒரு கனியை காண்பித்து, தேவனோடு இருக்கிற ஐக்கியத்தையும் கர்த்தர் கொடுத்த அதிகாரத்தையும் சத்துருவானவன் சர்பத்தின் மூலமாக வஞ்சித்து மனிதனிடத்திலிருந்து அதிகாரத்தை பறித்து கொண்டான். அவன் ஏமாற்றி விட்டான். ஆதியாகமத்திலே 3ஆம் அதிகாரத்தில் எழுதியிருக்கிறது, சர்ப்பமானது தந்திரமுள்ளதா இருந்தது. தேவன் படைத்த எல்லாவற்றிலும் பார்க்கலாம், சர்ப்பம் தந்திரமுள்ளதா இருந்தது. யாக்கோபு தன்னுடைய அண்ணனுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை உணவினாலே வாங்கினான். இப்பொழுது யாக்கோபை கொல்லுவதற்காக ஏசா துடிக்கும் பொழுது யாக்கோபு அப்போதான் தன்னுடைய மாமாவாகிய லாபானுடைய வீட்டுக்கு கடந்து போகிறார். இந்த யாக்கோபை குறித்து கர்த்தர் சொல்கிறார், இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தேன். முதலாவது, first I formed you, லேப்ரா ஹாதோ ரோபோ ஷேகே தோலோ ஹன்மா ராதியா. உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய. ஹல்லேலூயா. யாக்கோபு என்று சொன்னால் எத்தன். இந்த யாக்கோபை கர்த்தர் மறுபடியும் அவன் பெயரை மாற்றுகிறார். எத்தனாய் வாழ்ந்த யாக்கோபை இஸ்ரவேலாய் மாற்றுகிறார். எத்தனாய் இருந்த யாக்கோபினுடைய பெயரை கர்த்தர் மாற்றிவிட்டார். இன்னைக்கு உங்களையும் என்னையும், பாவியாய் இருந்த என்னையும் பாவியாய் இருந்த உங்களையும் அவர் நீதிமானாய் மாற்றிவிட்டார். இந்த 2 லைன்ல அவ்வளவு பெரிய டீப் சீக்ரெட் இருக்கு. This 2 line contains a deep secret. கர்த்தருடைய கிருபையினால இதை குறித்து 2 மணி நேரம் பேசலாம். 2 hours we can discuss and meditate on this two words. இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவரும் ஆகிய கர்த்தர். முதலாவது யாக்கோபை சிருஷ்டித்த போது யாக்கோபு நல்லதா இருந்தாரு. ஆனால் யாக்கோபு அவர் வஞ்சிக்கப்பட்டு ஏமாற்றப்பட்டுட்டாரு. யாக்கோபுடைய நெற்றியில என்ன எழுதப்பட்டிருக்கு? எத்தன். யாக்கோபு இஸ் a cheater. எத்தனை எழுதப்பட்டிருக்கு. ஆனால் கர்த்தர் யாக்கோபை ஆசீர்வதிப்பதற்கு முன்பாக கர்த்தர் என்ன பண்ணினார் தெரியுமா? கர்த்தர் யாக்கோபே இனி நீ யாக்கோபு என்று அழைக்கப்பட மாட்டாய், நீ இஸ்ரவேல். பிகாஸ் நான் உன்னை உருவாக்கினேன். ஃபர்ஸ்ட் நான் உன்னை சிருஷ்டித்தேன். ஏதேன் தோட்டத்தில் முதலாவது நான் உன்னை என்ன பண்ண சிருஷ்டித்தேன். மனிதனை மண்ணிலான எடுத்து மனிதனை நான் உருவாக்கி என்னுடைய நாசியின் சுவாசத்தை மனிதனுக்குள்ளே ஊதினேன். செகண்ட் டைம் இஸ்ரவேலே நான் உன்னை உருவாக்கினேன். செகண்ட் டைம் உங்களையும் என்னையும் அவர் சிலுவையிலே அவர் நம்மை உருவாக்கினார். அவருடைய சிந்தனையில அவருடைய எண்ணமெல்லாம் என் மகன் வில்லியம்ஸ், என் மகன் என்று சொல்லி உங்களுடைய பெயரை நீங்க சொல்லுங்க. கர்த்தர் உங்களை அவர் சிலுவையிலே அவர் பாவியாய் இருந்த உங்களை
இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தினாலே, அவருடைய இரத்தத்தினாலே பிதாவுக்கு பிள்ளைகளாய் மாற்றினார், இஸ்ரவேலாய் மாற்றினார், தெரிந்தெடுத்த ஜனமாய் மாற்றினார். You and me are a chosen generation. You and me are chosen by God. Though we were sinners, though we were strayed away from the presence of the Lord, though we were living guilty, but the presence of the Lord, but the blood of the Lord Jesus has cleansed us. Now the Lord is giving us a new name. You are righteous. You are not a sinner anymore. நீ இனி பாவி அல்ல, நீ பரிசுத்தவான், நீ நீதிமான். எப்படி நீதிமானாக்கப்பட்ட? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நான் நீதிமானாக்கப்பட்டேன். யாக்கோபா இருந்தேன். Yes, I was Jacob. I can tell boldly to anywhere, any place. எங்கனாலும் சொல்ல முடியும். I was Jacob first. நான் யாக்கோபா இருந்தேன். ஆனால் என் தேவன் என்னை இஸ்ரவேலாய் மாற்றியிருக்கிறார். அவருடைய இரத்தத்தினாலே என்னை சுத்திகரித்து எனக்கு ஒரு புதிய நாமத்தை கொடுத்திருக்கிறார். என்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். ரேலே மஹாந்தரோஷ் கரபாசியாரா. How many of you are able to understand this revelation? எத்தனை பேருக்கு புரிகிறது? யாக்கோபா இருந்த நம்மை அவர் இஸ்ரவேலாய் மாற்றினார். புறஜாதியா இருந்த நம்மை பாளையத்திற்கு புறம்பாக ஆசரிப்பு கூடாரத்திற்கு வெளியே நின்று கொண்டு அவரை வணங்கி கொண்டிருந்த நம்மை திரட்சியில இரண்டாக கிழித்து, மகனே நீ எனக்கிட்ட வா, நீ ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள், நீ என்னுடையவன், you are my son, you are my daughter, how can you stand outside the tabernacle? லே ராதா காலாமா ரியாஸ் மேலா ஹாசியா ரஹாபு ஷேகேலியா. சிலருக்கு புரியல நினைக்கிறேன் இன்னும் மெசேஜ். ஹalleluya. some people didn't understand. ஓகே, மறுபடியும் நீங்கள் இந்த மெசேஜ் நீங்கள் போட்டு கேட்டு பாருங்க. யாக்கோபு அவன் ஏமாற்றி கொண்டு எத்தனா இருந்தான், ஆனால் எத்தனை கர்த்தர் நீதிமானாய் மாற்றினார், எத்தனை கர்த்தர் இஸ்ரவேலாய் மாற்றினார். ரேகே லீரா ஹாந்தோ ரோஷ் ரபாஷியா தலஹந்த ரிபாசே. சிஸ்டர் ஜெனிஃபர், உங்களுக்கு புரிகிறது அந்த மெசேஜ்? டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ்? பிகாஸ் நீங்கள் கொடுக்குற காமெண்ட் ரெலவெண்ட்டாக இல்லை. இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் நீங்கள் சொல்லுங்கள். ரேலே புராகா துராஹா தியா. when you understand the love of the Lord, நம்மை அவர் அப்படியே விட்டுட்டு போல, அவர் நம்மை பெயர் சொல்லி அழைக்கிறார். இந்த வசனத்தில் முதலாவது, இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலை உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன், யூ ஆர் மைன், நீ என்னுடையவன், யூ ஆர் மைன். இந்த காலை நேரத்தில் ஏதோ ஒரு பயம் உங்களை பிடித்து கொண்டிருக்கிறதா? ஏதோ ஒரு நடுக்கம், ஏதோ ஒரு கவலை உங்களை பிடித்து கொண்டிருக்கிறதா? கர்த்தர் அவர் நேசிக்கிறார். கர்த்தர் அவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், யூ பிலாங் டு மீ ட்வைஸ். 2 முறை நான் உன்னை மீட்டு எடுத்திருக்கிறேன். ட்வைஸ் யூ பிலாங் டு மீ. ஒரு ஃபர்ஸ்ட் நான் உன்னை உருவாக்கின மகனே. 2வது, நான் உன்னை மீட்டு கொண்டேன், நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், என்னுடைய இரத்தத்தினாலே சிலுவையிலே மரித்தேன். எனக்கு அருமையானவர்களே, அவர் தேவனாயிருந்தும் மனிதனை மீட்டெடுப்பதற்காக மனுஷகுமாரனாய் வந்தார். மத்தேயு, லூக்கா, மார்க்கு, யோவான்ல படித்து பாருங்க. இயேசு கிறிஸ்து தம்மை மனுஷகுமாரன் என்று சொல்லிதான் அவர் தன்னை அடையாளப்படுத்துகிறார். நரிகளுக்கு குழி உண்டு, பறவைகளுக்கு கூடு உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை. இந்த ராத்திரி சேவல் கூவதற்கு முன்பாக நீ என்னை மறுதலிப்பாய் என்று சொல்லி பேதுருவை பார்த்து சொல்லுகிறார். அநேக இடத்தில் அவர் தன்னை மனுஷகுமாரன் என்று சொல்லி, அப்படி என்ன சொன்னால் அவர் தேவனாக இந்த பூமியில வரவில்லை, மாம்சமும் இரத்தமும் உடையவராக, இந்த மாம்சத்தையும் இரத்தமும் உடையவராக இந்த பூமிக்குள்ளே வருகிறார். மனுஷகுமாரன் காட்டி கொடுக்கப்படுவார். அவர் தன்னை மனுஷகுமாரனாக அவர் காண்பிக்கிறார். பிகாஸ் தேவன் பரலோகத்தில் இருந்து மனிதனிடத்தில் பேசினா மனிதனுக்கு புரியல. மேன் இஸ் நாட் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். எப்படி யாக்கோபை இஸ்ரவேலா மாற்றினார் தெரியுமா? யாக்கோபை ஒரு நாள் இரவு
ஒரு ஆற்று ஓரத்திலே யாக்கோபோடு கூட அவர் சண்டை போட்டு ஜாக்கோப் இஸ் ரெஸ்லிங் வித் தி லார்ட். அவர் இறங்கி வந்தார். இன்றைக்கும் நம்மை மீட்பதற்காக உன்னை மீட்டுக் கொண்டேன்னு சொல்றாரு. அவ்வளவு எளிதாக அவர் நம்மை மீட்டுக் கொள்ள முடியல. He is not able to save us very easily. He has to shed his precious blood. அவர் நம்மை எளிதாக மீட்டுக் கொள்ளவில்லை. நம்மை அவர் இரத்தத்தினாலே நம்மை மீட்டெடுத்தார். லேபா ரூஹாந்த லீபா சியாரா. மாசேகே லீப்ரா ஹாதோஷ் லேபா சந்த லீப்ரா ஹாசியாரா. உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். யூ ஆர் மைன், யூ ஆர் மைன். த லார்ட் சேஸ். உங்களை கர்த்தர் மீட்டுக் கொள்வதற்கு அவருடைய ஜீவனையை கொடுக்க வேண்டியதாக இருந்தது. உங்களை கர்த்தர் டு சேவ் யூ, டு சேவ் a wretch like me, the Lord has to sacrifice life. என்னை போல ஒரு பாவியை அவர் மீட்டெடுப்பதற்கு அவருடைய ஜீவனை அது பலியாக கேட்கிறது. வேதம் சொல்கிறது, இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது. There is no forgiveness without the shedding of blood. பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஆசாரின் வருடத்திற்கு ஒரு முறை ஒரு ஆட்டோட இரத்தத்தையோ ஒரு கன்றுக்குட்டி இரத்தத்தையோ ஒரு புறாவின் இரத்தத்தையோ தெளித்து கொண்டே மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு முன்பாக நின்று பாவ மன்னிப்பு கேட்டு ஜனத்திற்காக ஜெபிக்குவான். இன்றைக்கு நமக்காக பிரதான ஆசாரியராக பிதாவின் வலது பார்சத்திலே அவர் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். நாம் ஆசரிப்பு கூடாரத்திற்கு வெளியே இருந்து நாம் கர்த்தரை வணங்குவதற்காக அழைக்கப்படல. கருவறைக்கு போய் அவரோடு கூட ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். டோன்ட் ஸ்டாண்ட் அவுட் சைட் த டேபர்னாக்கிள். கர்த்தரை விட்டு தூரமா இருக்காதீங்க. அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகார ஆவியை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். I prophetically speak to someone here. The Lord has given you the sonship to call him Abba Father. அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான பிள்ளைக்குரிய அந்த அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரம், கர்த்தருக்கு மாத்திரம் இருந்த அதிகாரம் அது. தன்னுடைய பிதாவை அப்பா என்று அழைக்கிற தேவனை அப்பா என்று அழைக்கிறதான ஸ்லாக்கியம் இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரம் இருந்தது. ஆனால் இந்த இயேசு கிறிஸ்து பிதாவுடைய சித்தத்தின்படி நாம் எல்லாருக்கும் பிதாவை அப்பா என்று அழைப்பதற்கு அவர் கொடுத்திருக்கிறார். திஸ் மார்னிங் எதை குறித்து கவலைப்படுறீங்க? எதை குறித்து பயப்படுறீங்க? This morning the Lord is reminding you. கர்த்தர் ஒரு விஷயம் நினைப்பூட்டுகிறார். The Lord is reminding you once again, fear not. பயப்படாதே, நீ பயப்படாதே, நான் உன்னை மீட்டுக் கொண்டேன். இப்பொழுதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்கிறதாவது, பயப்படாதே, பயப்படாதே. Why you are fearing? நான் உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். பாருங்க எவ்வளோ டீட்டெயிலாக பேசுகிறாங்க கர்த்தர் நம்மோடு. ஐ ஹவ் கால்ட் யூ பை நேம். நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். நம்ம யாரை பெயர் சொல்லி அழைப்போம்? ஸ்ட்ரேஞ்சரை பெயர் சொல்லி அழைக்க மாட்டோம். நீங்கள் ஒரு மாலுக்கு போகிறீங்க அல்லது ஒரு பீச்சுக்கு போகிறீங்க, அங்கே யாரையாவது பார்த்து நம்ம பெயர் சொல்லி அழைப்போமா? ஸ்ட்ரேஞ்சர்ஸ் நம்ம பெயர் சொல்லி அழைக்க மாட்டோம். ஹலோ, ஹாய் அப்படி தான் சொல்லுவோம். ஆனால் உங்களுக்கு தெரிந்தவங்களா இருந்தாங்கன்னா அவங்கள நீங்கள் எப்படி பெயர் சொல்லி அழைத்தவங்கள போய் அப்படி வாமா நீங்கள் வெல்கம் பண்ணுவீங்க. கர்த்தர் நம்மை பெயர் சொல்லி அழைக்கிறாராம். இதை விட என்ன தேவை? உங்களை பெயர் சொல்லி அழைக்கிறான்னு சொன்னால் உங்கள் தேவைகளை குறித்து கர்த்தருக்கு தெரியும். சம்டைம்ஸ் the Lord will not give you everything in the at a moment. ஒவ்வொரு நிமிஷமும் எல்லாத்தையும் கொடுத்துட மாட்டார். The Lord will mold us. The Lord will mold us. கர்த்தர் நம்மை அவர் உருவாக்குகிறார். Hallelujah. The Lord will mold us. நம்ம என்ன பண்ணுவார்? அவர் ஒரு குயவன் கையில் இருக்க களிமண்ணை அவர் ஒவ்வொரு நாளும் மோல்டு பண்ணி கொண்டே இருப்பார். உங்களை என்னையை மோல்டு பண்ணுறாரு. ஏன் தெரியுமா? அவர் விரும்புகிற பாத்திரமாய் மாற்றுவதற்காக. Don't set your standard here. The Lord's standard is very high. கர்த்தர் நம்மை குறித்து வைத்திருக்கிற திட்டங்களும் தீர்மானங்களும் பெரியது.
நீங்கள் நினச்சி கொண்டிருப்பீங்க, நான் இப்படி வாழ்ந்தா போதும். நோ, கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறதான திட்டம் பெரியது. இந்த ஜெபத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரும், இந்த ஜெபத்தில் வந்திருக்கிற இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவரும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது, டோன்ட் ஃபியர். உங்கள் பிள்ளைகளை குறித்து, எதிர்காலத்தை குறித்து, இதுக்கு முன்னாடி இருந்த 1000 தலைமுறைகளையும் 10,000 தலைமுறைகளையும் கர்த்தர் பார்த்திருக்கிறார். ஆதியாகமம் புஸ்தகத்தில் எடுத்து பாருங்க, இவன் இவனை பெற்றான், அவன் இவனை பெற்றான் என்று சொல்லி தலைமுறை 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 எழுதப்பட்டிருக்கிறது. மத்தேயு 1ஆம் அதிகாரத்தை பாருங்க, தலைமுறை தலைமுறை எழுதப்பட்டிருக்கிறது. இந்த இத்தனை தலைமுறைகளை யாருக்கு தெரியும்? உங்களை கேட்டால் உங்கள் அப்பா பேரை சொல்லுவீங்க, தாத்தா பேரை சொல்லுவீங்க, தாத்தாவுடைய தாத்தா பேரை சொல்லலாம். மேபி அந்த தாத்தாவுடைய தாத்தா பேருன்னு கேட்டால் தெரியாது, அவருடைய தாத்தா பேர் கேட்டால் தெரியாது நமக்கு. we do not know our generation's name. ஆனால் தலைமுறை தலைமுறைக்கும் ஒரே ஒரு தேவன் அவர் ஜீவனோடு வீட்டுக் கொண்டிருக்கிறார். He is ruling this earth for generations to generations. உலகம் உருவானது முதல் இதுவரைக்கும் அவர் தேவனாய் இருக்கிறார். அவரை அல்லாமல் வானத்திற்கீழும் பூமிக்கு மேலும் வேறொரு நாமம் நமக்கு கொடுக்கப்படவில்லை. இயேசுவின் நாமத்திற்கு முன்பாக சகல முழங்கால்களும் முடங்கும், சகல நாவுகளும் கர்த்தரே தேவன் என்று அறிக்கை பண்ணும். இயேசு கிறிஸ்துவே அவரே தேவன். லேஷாந்தா தியா ரபாசே ரேகே லீ ரஹாந்தோரோஷ். உங்களை முதலாவது அவர் சிருஷ்டித்தார். ஹீப்ரூல சிருஷ்டிப்பு என்று சொன்னால் ஹீப்ரூல பாரா என்று சொல்றாங்க. பாரா, BARA, பாரா. ஹீப்ரூல பாரா என்று சொன்னால் டு பிரிங் டு எக்ஸிஸ்டன்ஸ். சிருஷ்டிப்பு என்று சொல்வது எபிரேய மொழியில பாரா என்று சொல்றாங்க. பாராவின் அர்த்தம் என்னவென்றால் டு பிரிங் இன் டு எக்ஸிஸ்டன்ஸ். இந்த பூமியில கர்த்தர் நம்மை உருவாக்கினார். முதலாவதாக கர்த்தருடைய வல்லமையினால, God's power. Bara represents in Hebrew to bring into existence through the power of God. ரெண்டாவது இந்த வசனத்தில் இரண்டாவது பாகம் என்ன சொல்றது? உன்னை உருவாக்கினேன். உருவாக்கினவர் என்று சொன்னால் எபிரேய பதத்திலே யாட்சர், YATSAR, யாட்சர் என்று அழைக்கப்படுகிறது. யாட்சர் என்று சொல்லுவோம் என்று சொன்னால் டு ஷேப், மோல்ட் வித் கேர். பார்த்து உங்களை வடிவமைப்பது, பார்த்து உங்களை உருவாக்குவது. த்ரூ காட்ஸ் பர்சனல் கேர். அவர் தனிப்பட்ட முறையில் உங்களை பார்த்து உருவாக்குகிறார். முதலாவது யாக்கோபே, இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவரும் ஆகிய கர்த்தர் சொல்கிறதாவது, பயப்படாதே. முதலாவது கர்த்தருடைய வல்லமையால் உங்களை உருவாக்கினார். He brought into this world through existence. He created you. ரெண்டாவது உங்களை பார்த்து அவர் உங்களை டெஸ்டினியை ஷேப் பண்ணுறாரு. நீ இந்த வழியில் போனால் உனக்கு பயங்கரமான ஆபத்து இருக்குது, இந்த வழியில் போனால் உனக்கு பயங்கரமான பிரச்சனை இருக்குது என்று சொல்லி நம்மை பார்த்து நம்ம ஷேப் பண்ணுறாரு. God knows to where to keep us, where to send us. கர்த்தருக்கு தெரியும் உங்களை எங்கே அனுப்புவது. அதனால தான் கர்த்தர் சொல்கிறாரு, உன்னுடைய சித்தத்தை என்னிடத்தில் ஒப்புக்கொடு. God's power is limited based on our choice, based on our free will. நீங்கள் எந்த அளவு கர்த்தருக்கு விட்டு கொடுக்குறீங்களோ அந்த அளவு தான் கர்த்தர் உங்கள் வாழ்க்கை கிரியேட் செய்ய முடியும். இஃப் யூ கிவ் God only 1 hour, அந்த 1 hour கூடிய அந்த காரியத்தை கர்த்தர் செய்ய முடியும். God's power is limited. How? Based on your free will. கர்த்தர் நமக்கு சுய சித்தத்தை கொடுத்திருக்கிறார். God didn't create us like robots. ஒரு ரோபோவை போல, ஒரு இயந்திரத்தை போல கர்த்தர் நம்மை படைக்கவில்லை. இயந்திரத்தை பட்டன் தட்டி அதை ப்ரோக்ராம் பண்ணால் அது பாட்டு என்ன பண்ணும், அதை வீடை க்ளீன் பண்ண சொன்னால் வீடை க்ளீன் பண்ணும், போய் எனக்கு சர்வ் பண்ண சொன்னால் சர்வ் பண்ணும். We are not robots. We are created in the image of God. தேவனுடைய சாயலின்படி சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். Do not forget, we are sons and daughters of the most holy God. தேவஜனமே, இந்த காலை நேரத்தில் எத்தனை பேர் நீங்கள் இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய
வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே எனக்குள்ளே கர்த்தர் பேசுகிறார். என்னை முதலாவது சிருஷ்டித்தார், இரண்டாவது என்னை உருவாக்கினார். பர்சனல் கேர், யாட்சர் எபிரேய மொழியிலே சொல்லப்படுகிறது. கேர் டு டு பர்சனலி கேர் யூ. உங்களை பார்த்து பார்த்து உங்களை உருவாக்குகிறார். தேவ ஜனமே, இந்த காலை நேரத்தில் பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களை மீட்டு கொண்டார், உங்களை பெயர் அழைத்திருக்கிறார். He has called you by name. யாரோ ஒருத்தங்கன்னு சொல்லி அழைக்கல. He has called you personally by your name. With this, I would like to finish this message. கர்த்தர் என்னோடு பேசினார். எனக்கான வார்த்தை இது. கர்த்தர் என்னை உருவாக்கினார். எத்தனாய் வாழ்ந்து கொண்டிருந்த என்னை இஸ்ரவேலாய் மாற்றிவிட்டார். ஏதேன் தோட்டத்தில் விழுந்து போன என்னை அவர் கல்வாரி சிலுவையிலே, கொல்கத்தாவிலே என்னை மீட்டெடுத்தார். அவர் இரத்தத்தை சிந்தி என்னை மீட்டெடுத்தார். God has spoken to me. என்னிடத்தில் கர்த்தர் பேசியிருக்கிறார். I strongly believe this word is for me. உங்களிடத்தில் கர்த்தர் பேசியிருக்கிறாரா? கர்த்தர் உங்களோடு பேசியிருந்தால் கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. ராதா ஷியாகா தூ ரோபோ ஷேலே பிரஹாதாஷ் எப்ரூடா சேகே லீப்ரஹாந்த லேபாசியா. இந்த மெசேஜ் ஆஃப்லைனில் கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையை கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. நீங்களும் இது ஆஃப்லைனில் பார்க்கும் பொழுது லே ராகா தாலாமா ராபா சியாரா. God is with you. 2 முறை கர்த்தருக்கு நீங்கள் சொந்தம். 2 times you belong to the Lord, not only 1 time. ஒரு முறை உங்களை உருவாக்கினார், 2வது முறை உங்களை மீட்டெடுத்தார். லே பரூஷ்கன் மரஹா சியாரா லே டாட்டு ரோட்டோ சேஃபெட்டேலே மேல டூ ஷியாந்த லே பிரஹாஸே மா சாந்த லீ பிரஹாஸே எல் ரூடாஸ் எல் டேகே லீ பிரஹாஸே எப்ரூ கலஹாந்த லேஷ். தேங்க்யூ. கேன் வி ப்ரே? நாம் ஜெபிக்கலாமா? நாம் ஜெபிப்போமா? நாம் ஒவ்வொரு நாளும் நினைவு கொள்ள வேண்டும், என்னை ஒருவர் பார்த்து பார்த்து உருவாக்கி இருக்கிறாரு. என்னை அவர் மீட்டெடுத்திருக்கிறாரு. நான் இனி எத்தனை இல்லை. I am not a cheater. I am not a sinner. I am righteous through the blood of the Lord. I am a righteous through the blood of the Lord. பிசாசு சொல்லுவான், நீ இப்படி பாவம் செஞ்சுட்ட பாரு, நீ இப்படி இந்த பாவத்தை செஞ்ச பாரு, நீனு முன்னாடி உன் வாழ்க்கை இப்படி வாழ்ந்துட்டு இருந்த பாரு, you are like this, you are living a life which is not pleasing. நீங்க சொல்லணும், அது நேத்து, இது இன்னைக்கு. I was living a wretchful life, yes, but the love of the Lord has restored me. என்னை மீட்டெடுத்தார், என்னை உருவாக்கினார், என்னை அவர் மீட்டெடுத்தார், என்னை பெயர் அழைத்திருக்கிறார். நாம் ஜெபிப்போம். Let's pray. கர்த்தரினோடு பேச சொன்ன ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். சிஸ்டர் ரீனா, சிஸ்டர் மேரியன் சாமுவேல், பிரதர் ஆலன் ஜோன்ஸ், சிஸ்டர் Jerlin, Brother Anthony Lord, Sister Bhavani, Sister Arul Jodi, Sister Grace, Sister Janani, Sister Shuhanti Tambara, Sister Princey Evangeline, Sister Jamuna, Sister Mary Joseph, Sister Margaret Rosie. அநேகரோடு கர்த்தர் பேசியிருக்கிறார். Almost 50% of the people are able to receive the promise that the Lord is telling us. கர்த்தர் சொல்கிற வாக்கு தத்தத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடிகிறது. கர்த்தருக்கு மகிமை. பரலோக பிதாவே, இந்த காலை நேரத்தில் உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரே, சகோதர சகோதரிகளாக உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் ஒரு மனதோடு வருகிறோம். In unity through Christ we are coming before your presence, Lord. நீங்கள் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த மகிமையை நான் ஒருவனுக்கும் கொடேன். We have to give the glory to you, Lord. We have to give the honor and the glory to you, Lord. இரண்டாவதாக, யாக்கோபே இஸ்ரவேலை என்று சொல்லி எத்தனாய் வாழ்ந்திருந்த எங்களை நீர் இஸ்ரவேலாய் மாற்றினதற்காய் நன்றி ஆண்டவரே. பாளையத்திற்கு புறம்பாக இருந்து ஆசரிப்பு கூடாரத்திற்கு வெளியிருந்து ஆராதித்துக் கொண்டிருந்த எங்களை இப்பொழுது மகா பரிசுத்த ஸ்தலத்தில் மகா பரிசுத்த தேவனை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்வதற்கு, இந்த தெய்வத்திற்காக ஊழியம் செய்வதற்கு, இந்த தெய்வத்தை என் தேவனாய் கொண்டிருப்பதற்கு நீர் கொடுத்த கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. நீர் கொடுத்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலும் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தை உணரட்டும். Let them feel your presence. Let them feel the divine love. Let them feel they are in the hand of the Lord. கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறார்கள். நான் பயப்பட மாட்டேன்.
வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் சரி, ஐ வில் கோ டு த ஹைடிங் பிளேஸ் ஆஃப் த லார்ட். நான் கர்த்தருடைய சமூகத்தில் போய் காத்திருப்பேன். என் கர்த்தருக்கு தெரியாமல் எதுவுமே என் வாழ்க்கை நடக்காது என்று ஒரு ஆணித்தரமான ஒரு வைராக்கியத்தையும் ஒரு வாஞ்சையும் கொடுப்பதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த ஜெபத்தில் கலந்து கொள்ள முடியாமல் இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். The people, those who didn't participate in this prayer, those who didn't join in this prayer, I pray for them specifically, Lord. Those who are watching through offline, அவரோடு பேசுவீராக. இந்த வார்த்தையை கொடுத்ததுக்காய் நன்றி. உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. உமக்கு மகிமையை செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். நாம் சேர்ந்து சொல்வோமா? என் ஆத்துமாவை கர்த்தரையே ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தையே ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரையே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரத்தை மறவாதே. ஆமேன். பரமண்டத்துக்கு நல்ல பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய சித்தம் பரமண்டத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய